இப்ப சாட்டி போயிட்டு இருக்க. அபூட்டன் திரும்பு திரும்புன்னு சொன்னேன். கையில் என்ன வச்சிருக்க? எனக்கு தெரியாம என்னத்தையோ வெளியில இருந்து வாங்கிட்டு போற. திரும்பு. அட பேப்பே உள்ள, இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான்ல, முத்தம்மா வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வந்தான். இவன் எங்கிருந்து வந்தான்? என்ன இப்படி ஆயிப்போச்சு? எதுக்கு இப்படி திருட்டு முடி முழிக்கிற? நீயா திரும்புறியா இல்ல நானா முன்னாடி வரவா? ஒழுங்கா திரும்பிரு பாத்துக்கோ. இந்த பேவுல எங்க இருந்து வந்தா அப்படின்னு தானே முழிக்கிற. திரும்பு. உன்னை பள்ளிக்கூடத்துக்கு போச்சனா என்னைய வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்கியோ? பள்ளிக்கூடத்துக்கு போகாம என்ன செய்யற? ஆமா, இவ பெரிய ஐயே சோழவாளி. இவள வேவு பார்க்க வேவு நல்லா வீடு விடா போய் குழம்பு வாங்கிட்டாளையா? ஆமால, குழம்பு வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன கெவுளி அடிச்சுட்டா உனக்கு? நீ பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்கு போல, அதை சொல்றதை விட்டுட்டு என்னையே கேள்வி கேட்பியோ? உங்க ஆத்தா வைக்கிறத வாயில வைக்க முடியல. உப்பு சப்பு இல்லாம என்னத்தையாவது வச்சு தொலைச்சிட்டு போயிருதா. எத்தனை நாளைக்கு அதை திங்கிறதுக்கு? அதான் நாக்கு மலை மலைன்னு இருந்துச்சு. முத்தம்மா வீட்டு பக்கம் போனேன். ஏக்கா கோழி குழம்பு வச்சிருக்கேன், நல்ல கார சரமா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொன்னான். சரி குடு முத்தம்மான்னு வாங்கிட்டு வரேன். இப்போ என்ன அதுக்கு? உனக்கு பள்ளிக்கூட எண்ணத்துக்குள்ளேயே உறுதுங்கிறது இருக்கட்டும். உனக்கு முத்தம்மா வைக்கிற குழம்பு நல்லா இருக்கு, எங்க அம்மா வைக்கிறது உப்பு சப்பு இல்லாம இருக்குதா? இந்த வயசுல உனக்கு உப்பு சப்பு எல்லாம் கேக்கு. கார சாரமா நல்லா திங்கணும். அப்புறம் தின்னுட்டு கக்கூஸ்லயே போய் உட்கார்ந்துருக்கணும். வயிற்று என்னன்னே தெரியல, அழைச்சி அழைச்சி போகுது. வயசாயிட்டனாலே வயிறு நிற்க மாட்டுக்கு, ஒரே பிரியாதியா போகுது அப்படிங்கிறது. திங்கிறத முதல்ல கூற, நாக்க கட்டணும். அதை கட்ட மாட்டேன். அப்புறம் நீ போய் கக்கூஸ்ல தானே உட்காரணும். அதை சொன்னா உனக்கு என்ன வந்துச்சு? மொளையா மட்டும் கழுத என்னைய பத்தி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லுவேன். ஏலே, எத்தனை நாளைக்கு உப்பு சப்பு இல்லாம திங்க முடியும்? வேலைக்கு போறவளவெல்லாம் என்னமோ குழம்பே வைக்காத மாதிரில உன் ஆத்தாக்காரி வேணும்னே ஏனைக்கு கொனைக்கா வப்பாளா இருக்கும். வாயில வைக்க முடியல, நாக்கு செத்து போச்சு. அதான் அவ கொடுக்கும்போது சரி முத்தமா கூடுன்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதில் என்ன இருக்கு? வயிற்றால போகிறத சொல்லுதியா? அது அன்னைக்கு மீன் குழம்பு தின்னதுக்கு வயிறு அலைஞ்சி அலைஞ்சி போச்சு. முந்தா நேரத்து பீட்ரூட்டை தின்னதுக்கு வயிறு ஒரு மாதிரி போச்சு. அதுக்கு என்ன செய்ய? அதை தான் சொல்லிவிட்டேன். சரி கோழி துண்டு தான் 2-3 துண்டு கிடக்க, உனக்கு ஒரு துண்டு தரேன், வா என் கூட சேர்ந்து சாப்பிடு. ஓ, இவ பெரிய தாராள தரும பிரபு. கோழிக்கு துண்டு கிடக்குறத உனக்கு ஒன்று தரேன், எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லிடாதங்கிற மாதிரில எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குற. நீ அடுத்த வீட்டு குழம்பெல்லாம் திங்கிற மாதிரி என்னையும் வீடு விடா குழம்பு வாங்கி திங்க சொல்றியா? எங்க அம்மா என்ன செஞ்சிருக்கோ அதை தான் திம்பேன். அதுவும் இல்லாம உனக்கு உப்பு சப்பு இல்லாம ஏனாதானு செய்தா? மாசம் சொல்லையா சம்பளம் வாங்கிட்டு வரும்போது சம்பளம் வைத்தியா மருமோளே? அடுத்த மாசம் சம்பளத்துல எனக்கு நல்ல ஒரு காட்டன் புடவையா வாங்கிட்டு வா. எல்லா புடவையும் கிழிய ஆரம்பிச்சுட்டு இந்த மாசம் சம்பளம் போட்டிருந்தோம்னா கொஞ்சம் முறுக்கும் மிச்சரும் வாங்கிட்டு வா. நாக்குக்கு என்னமோ மாதிரி இருக்கு, மழை மழைன்னு இருக்கு, என்னைக்காவது திங்கணும் போல இருக்கு அப்படின்னு கேட்குறியே. அப்போ மட்டும் நல்லா இருக்குல்ல? எங்க அம்மா நல்ல பேங்க்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வருது. அது காலையில எழுந்திரிச்சு உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போறது உனக்கு திங்க முடியல. வேலைக்கு போற மருமகளா வேணும்னு பார்த்து என்னத்துக்கு கட்டின? அட பாவி பயல, வேலைக்கு போற மருமவா வேணும்னா 2 பேரும் சம்பளம் வந்தா குடும்பம் நல்லா ஓடுமேன்னு நினைச்சு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பொண்ணு வந்துச்சு, அதான் பார்த்து கட்டினேன். அதை இப்ப சொல்லி கட்டுவியல? ஏழை, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லுதா? உன் மகன் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. என்னத்துக்குப்பா அம்மா வேலைக்கு போகுது, வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு உங்க ஆச்சிதான் வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும், அப்பதான் 2 பேரும் சம்பளம் வாங்கி நல்ல சொகுசா இருக்க முடியும்னு வேலைக்கு போற பொண்ணா தேடி எனக்கு கட்டி வச்சாவோன்னு சொன்னாரு. அட பேப்பே உள்ள, இவனை குறை சொல்லி என்ன ஆக போகுது? நான் பெத்து வச்ச குரங்கு இப்படி எழுதியிருக்க, அதனாலதான் இந்த பையன் இனி இந்த கேள்வி கேட்கான். என்னத்துக்கு இப்ப திருட்டு மொழி முழிக்கிற? என்னத்துக்கு திருட்டு மொழி முழிச்ச அத சொல்லு. ஆமால, திருட்டு மொழி முழிக்கிறேன். நகர்ந்து போ, நீ தின்னு திங்காம போ. அவ குழம்பு கொடுத்து ஆறி போயிடும். நான் போய் சத்து சோத்தை போட்டு திங்கிறேன். போய் தின்னு தொலை, நல்லா தின்னு. அப்புறம் கக்கூஸ்லயே தான் உட்காருவேன். எனக்கு
என்ன வந்துச்சு? வீடு விடா போய் குழம்பு வாங்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இன்னொரு தடவை நீ யார் வீட்லயா போய் குழம்பு வாங்கி இப்படி திங்கிறதுக்கு உட்காந்து எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோம் பாத்துக்க. இல்லே என்னையே மிரட்டுவியோ? வயசான காலத்துல என்னத்தையா தின்னுட்டு போறேன், நீ தின்னு திங்காம போ. அதுக்கு ஏமா இந்த பேச்சு பேசுத? ஆமா, இவ்வளோ பேசுறாவோ. சே, வாயவே கட்ட மாட்டேன். ஏதாவது ஒண்ணுனா யார் உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி கலைதா? அப்பாவும் வீட்ல இல்ல, அம்மாவும் வீட்ல இல்ல, வேலைக்கு போகுது. நான் சின்ன பையன், நான் எவ்வளவு அறிவா நடந்துக்கிறேன். உன்னை தூக்கிட்டு ஓட முடியுமா? அதுக்கு தான் சொல்லுதேன். ஓ, மகாராசனுக்கு டிவி பார்க்க முடியாதுல்ல, என்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடதுக்கு தான் அவ்வளவு வருத்தம், அப்படித்தானே? உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா இல்லையா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? உன்னைய நான் தூக்கிட்டு ஓட முடியுமா? சொல்லு, உன்னைய நான் தூக்கிட்டு ஓடணுமா? நீ வாய கட்ட மாட்ட, ஆனா எல்லாரும் உனக்கு சொகுசா எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கணும், அப்படித்தானே? வாங்கிட்ட பேச முடியாது. சி, இந்த ஆளு பேரை என்னைக்கு உனக்கு வச்சனும்? என்ன பாடா படுத்தி தானே எடுக்கிற. அந்த ஆளு இப்படித்தான், என்ன படாத பாடலாம் படுத்துவாரு. நீயும் அவரை மாதிரி தான் இருக்க. பண்ற தப்ப பூரா நீ பண்ணிட்டு உன் புருஷனை குறை சொல்லுவியா? அவர் செத்து போய் எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அவடையே குறை சொல்லிட்டு இருப்பியா? ஆமாட, ஏன் புருஷன் நான் குறை சொல்றேன், உனக்கு என்ன வந்துச்சு? போய் வேலையை பாரு. ஆமா, பள்ளிக்கூடத்துல இருந்து என்னத்துக்கு ஓடியாந்த அதை சொல்லு. வாத்தியாரு செத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துட்டான். போதுமா? உன்ன மாதிரி இப்படித்தான் வீடு வீடா வாங்கி நல்லா தின்றுருக்காரு. திடீர்னு டிவி பார்த்துட்டு இருந்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு. அதான் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க, வந்துட்டேன். என்னன்னு சொல்ற? வாத்தியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா? எத்தனை வயசுல இருக்கும்? என்னத்துக்குல? 40 வயசு தான் ஆகுதான். வாய கட்டாம இப்படித்தான் வாங்கி வாங்கி தின்னாராம். அதான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. நீயும் ஜாக்கிரதையா இரு, இல்ல பொட்டுன்னு போயிட போற. அட பாவி பைய, இப்படி பயம் காட்டிட்டு போறானே. இப்படி வாங்கிட்டுனா ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? இந்த பைய சொல்றதும் உண்மையா தான் இருக்கும் போல. இப்படி பயம் காட்டி விட்டுட்டு போயிட்டானே, வாங்கின குழம்பு திங்க விடாம. யாத்தா